மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் பூங்காவின் நடுப்பகுதியில் மென்மையான மியாவுகள் நிசப்தமாகச் சிதறின. ஒரு சிறிய ஆராய்ச்சிக்காரி போல மிலாவின் இதயம் ஆவலுடன் துடித்தது. மிலா பூங்காவிலூடாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். அவள் திடீரென புதர்களிலிருந்து ஒரு மென்மையான மியாவை கேட்டாள். புதருக்குள் உள்ளே பார்த்தாள். அங்கு ஒரு சிறிய பூனைக்குட்டி நடுங்கிக் கொண்டே பெரிய கண்களுடன் அவளை பார்த்தது. மிலா மெதுவாக குட்டியை எடுத்தாள். அவள் தனது மபட்டாவால் அதை சுழற்றி மென்மையாக சிரித்தாள். அவள் அருகிலிருந்த பூங்கா காவலரை அணுகினாள். இந்த பூனை யாராவது தொலைத்திருக்கிறார்களா என்று கேட்டாள். இல்லை என்றார் காவலர் மென்மையாக. ஆனால் அவர் உதவ முனைந்தார். மிலாவுடன் சேர்ந்து அவர்கள் தேடத் திட்டமிட்டனர். மிலாவின் கற்பனை நதி போல் ஓடியது. வண்ண எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஆசையுடன் தோன்றின. தொலைந்த பூனை என்ற வாசகம் ஒளிர்ந்தது. நாட்கள் சிரிப்புகளுடன் கழிந்தன. கண்கள் பட்டாம்பூச்சிகளை தொடர்ந்து ஓடின. அவர்கள் இருவரும் நண்பர்களாக மலர்ந்தனர். ஒரு வாரம் மெல்ல மாறிவிட்டது. போஸ்டர்கள் ஓசையுடன் பேசின, ஆனால் யாரும் வரவில்லை. மாலை நேரத்தில் ஒரு உணர்வு எழுந்தது. பாசம் எப்போதும் கூச்சலிட வேண்டியதில்லை, அது மெளனமாக மலரக்கூடும். அவள் கையால் சிறிய நாட்கள் நினைவுகளை எழுதியாள். அறம் என்பது யாரும் காணவில்லை என்றாலும் அக்கறை காட்டுவதுதான் என எழுதியாள். சாயந்திரத்தில் அவள் முழுமையாயிருந்தாள். அந்த சிறிய பயணி ஒரு வீட்டைக் கண்டு கொண்டது. இரவில் நிம்மதியாக கனவுகள் விரிந்தன. நமக்குத் தேவைப்பட்ட தோழர்கள் சில நேரங்களில் மாயை மூலமாகவே நம்மை வந்தடைந்து விடுகின்றனர். அங்கு பாசம் உண்மையாக ஒளிர்கிறது.